எப்படிமா இருக்கு மேட்ச்? ஆனா மேட்ச் ஓகே. ஃபீல்டிங் மட்டும் பண்ணிருக்கலாம். அதர்வைஸ் நான் நல்ல ஸ்கோர். எப்படி எதிர்பார்த்தீங்க நீங்க? நல்லா ஃபீல்டிங் மட்டும் பண்ணி தான் ஜெயிச்சிருப்போம் கண்டிப்பா. பேட்ஸ்மேன் அவங்க பெஸ்ட் கொடுத்தாங்க. நீங்க எதிர்பார்த்த ஏதாவது ஃபீல் கஷ்டமா இருக்கா இந்த மேட்ச்? இல்ல நான் ஃபீல்டிங் மட்டும் கொஞ்சம் எதிர்பார்த்தோம். மத்தபடி சொதப்பினா அது மட்டும் தான். மத்தபடி ஹாப்பி. மேட்ச் பாக்குறதுக்கு வந்தோம் சார் கஷ்டப்பட்டு. ஆனா ரொம்ப சேடா இருக்கீங்க. நீங்க பேசிக்கிட்டு நல்லா பேசுறோம். ரொம்ப சேடா வச்சுட்டோம். வந்தோம் நல்லா சாப்பிட்டோம். அவ்வளவுதான் சார். என்ஜாய் பண்ணோம் அவ்வளவுதான். தோனியை பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். This is my first experience of the match. I enjoyed it very much. ரொம்ப ஃபர்ஸ்ட் மேட்சா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தோத்தாலும் சிஎஸ்கே. கண்ணெல்லாம் வேர்க்குது. கண்ணெல்ல மனசு வெடிச்சிச்சு. 211 அடிச்சது, லாஸ்ட் பால் தோனி 4 அடிச்சது, அது வரைக்கும் செலிப்ரேஷன் எப்படி இருந்தது அதை மட்டும் சொல்லுங்க. அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப சந்தோஷமா, ஓகே இன்னைக்கு ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கை நிறையவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? கடைசி ஓவர் வரைக்குமே நல்லா தாங்க போச்சு மேட்ச். கடைசி அந்த ஒரு ஓவர் கேம் சேஞ்ச். அந்த அவன் மட்டும் செஞ்சுரி போட்டவனை மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டு இருந்திருக்கலாம். அவன் மட்டும் அனுப்பாம இருந்திருக்கான். லாஸ்ட் 2 ஓவரை மெயின்டைன் பண்ணி தான் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்கோர் செட் பண்றப்பலாம் உங்க மைண்ட் செட் எப்படி இருந்தது? நான் ஜெயிச்சிடுவோம் தான் நினைச்சிட்டு இருந்தோம். பஸ் லாஸ்ட் 2 ஓவர்ல வந்து முஸ்தாபிஸ் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஒரு பெர்ஃபெக்ட் கேப் ஹோல்டர். ஸோ அவர் லாஸ்ட் ஓவர்ல ஃபண்டமெண்டல் ரன் அவுட் கொடுத்தாரு. பதிரனா எப்படி வந்து போட்டாரு? அது ஓகே, அது எப்பயும் போல தான். பட் லாஸ்ட் 2 ஓவர் மேனேஜ் பண்ணிருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. லாஸ்ட் 3 ஓவர்ஸ்ல தான் கேம் எடுத்தோம். நெக்ஸ்ட் டைம் வந்து ஜெயிச்சிடலாம். நெக்ஸ்ட் டைம் 100% எஃபர்ட் கொடுத்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம். நாங்கள் டிக்கெட்டும் ஈஸியாக கிடைக்கல. ரொம்ப டஃப்பாக தான் வாங்கிட்டு வந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து வரோம். அதுவும் பஸ் பிடிச்சி ரொம்ப டஃப்பாக தான் வந்தோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. பட் கடைசி நேரத்தில் சேட் ஆயிடுச்சு. அடுத்து நல்லா வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்களா? ஆமாம் சார், ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். பட் கொஞ்சம் சேடாக இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கூடலாம்னு சொல்லு. நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறோம். இதே கிரவுண்டில் ஜெயிச்சாகும். மீண்டும் வருவோம் சிஎஸ்கே. பாண்டி உள்ள முட்டுறதா நல்லா இருக்கும். ஷார்துல் கபூர் வேண்டாங்க. நம்ம டீமுக்கு வேண்டவே வேண்டாம். இவங்க கிட்டே அடி வாங்குவோம். எஸ்ஆர்எச் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பிளே ஆஃப் போகுமானே தெரியல. கடைசி சீசன் இப்படி ஒரு பட்டமான பவுலிங் போயிட்டா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். 2 பேர் தான் பவுலிங் போடுறாங்க. பத்திரனா ஃபிஸ்ஸும் இன்னும் 2 மேட்சை கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி 2 பேர் தான் பேட்டிங் பண்ணுறாங்க. 3 பேர் ஸ்டேடியமில் ஸ்டேடியம்ல வைப் மட்டும் செமையா இருந்துச்சு. லாஸ்ட் பால் தோனி லாஸ்ட் பால் வந்து 4 அடிச்சு தெரிச்சிட்டாரு. ஆனா மேட்ச் மட்டும் கேட்கும் தெரியல. டிராவிஸே இப்படி அடிப்பாரு எஸ்ஆர்எச்ல. I've come from London to watch MS Dhoni. I've been following him for 19 years. Saw his 148th at Visakhapatnam. In 2005 I was in the ground. I met him after the game as well, and this will probably be the last time I see him back. Good luck MST if you're watching this. Wish you all the best forever. This is the last for me. மேட்ச் கண்டிப்பா ஜெயிக்கிற மாதிரி தான் போச்சு. ஆனா வந்து கடைசி ஓவர்ல வந்து கொஞ்சம் வந்துட்டு தேவையில்லாத நோ பால்ஸ், ஃப்ரீ ஹிட்ஸ், எக்ஸ்ட்ராஸ் இது பண்ணியிருக்கலாம். எக்ஸ்ட்ராஸ் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பவுலிங் யூனிட் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பட் ருத்ராஜ் நல்லா பேட்டிங் பண்ணாரு. வழக்கம் போல தலை தரிசனம் கடைசி ஒரு பாலாக இருந்தாலும் வந்து ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடைச்சிருச்சு. கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்ச் ஈஸியாக தான் இருந்தது. கையில் இந்த மேட்ச்சை தோத்துறாங்க. என்ன பண்ணுறது? கடைசி நேரத்தில் ப்ரெஷர் அந்த பவுலர்னு சொல்லுவாங்கல்ல, அது நடந்தது. நோ பால்லாம் போட்டார், ஒய்டு போட்டு எல்லாம் இதாகிடுச்சு. மேட்ச்சே தோத்துச்சு. மேட்ச்சில் வந்து நிறைய மிஸ்ஃபீல்டு. ஷர்துல் தாக்கூர் கூட எதுவுமே பண்ணல. சும்மா அப்படியே பாலை விட்டுட்டே இருக்காங்க. நிறைய கேட்ச் ட்ராப்டு. இன்னும் டீம் நல்லா இருந்தால் கேப்டன்சி நல்லா இருக்கும். சுத்தமாக நல்லாவே ஆட மாட்டாங்க யாரும். எப்படி ஃபீலாக இருக்கா? ஃபீலாக இருக்கா? ஆமாம், லைட்டாக ஃபீலிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். ஏன்னா இப்படி இருக்குது. நெக்ஸ்ட் மேட்ச் இப்போன்னு நம்பிக்கை இருக்குது. பேட்டிங்லாம் சூப்பராக பண்ணாங்க. பவுலிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. ஆனால் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். ஃபீலிங் தான். எக்ஸ்ட்ரா நிறைய போயிடுச்சு. லாஸ்ட் ஓவர் முக்கியமாக நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஜெயிக்கிற மேட்ச் கைவிட்டு போயிடுச்சு. கொஞ்சம் ஆகாத